and welcome to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி பலாவிதை கிரேவி. பலாப்பழ சீசன்ல அதோட சீட்ஸை வேஸ்ட் பண்ணாம நான்வெஜ் டேஸ்ட்ல மணக்க அருமையான ஒரு கிரேவி செய்யலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், சாதம் இந்த மாதிரி நிறைய டிஷ்க்கு இந்த கிரேவியை வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பா இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க பலாப்பழம் வாங்கினா அதுல நிறைய சீட்ஸ் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. அதை வேஸ்ட் பண்ணாம வாஷ் பண்ணிட்டு வெயில்ல 2 நாள் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இதுல நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். இத வேர்க்கடலை அவிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி உப்பு போட்டு தண்ணியில வேக வச்சு சாப்பிடலாம். இல்லனா சாம்பார் கூடயும் போடலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பலாப்பழத்தோட சீட்ஸ் எடுத்திருக்கேன். இத சுடுதண்ணில போட்டு வேக வச்சுட்டு மேல இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதையும் ஆயில்ல சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்ப வேக வச்ச பலாப்பழ விதைகளை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2-3 பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு இப்ப கிரேவிக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். மணக்க அருமையான பலாப்பழ விதை கிரேவி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த டேஸ்டான கிரேவியை செஞ்சு பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.